بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்களுக்கான ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தர்பியா நிகழ்ச்சியுடைய நோக்கம் நீங்கள் ஏற்கனவே புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இன்றைக்கு இந்த இளைஞர் பருவம் தான் நம்முடைய ஒழுக்கத்தை நம்மை ஒழுக்கம் இல்லாத மக்களாக ஆக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. சின்ன வயசில் அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க. அந்த அடாலசன்ட் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடாலசன்ட் ஏஜ், டீனேஜ்னு சொல்லுவோம். அந்த டீனேஜ் பருவம் வரும்போது தான் என்ன நடக்குது, அம்மா அப்பாவை விட்டு கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய ஒரு பருவம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஷைத்தானுடைய அந்த குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் நம்மை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பருவத்தை ஒரு ஆள் சரியான முறையில் கடந்துட்டான்னு வைங்களேன், அவன் மறுமை நாள் வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு பருவத்தில் நீங்கள் கரெக்டாக ஒழுக்கமான பிள்ளைகளாக நல்ல மார்க்க சிந்தனை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பருவங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களை மௌத் வரைக்கும் கொண்டு போயிடும். அந்த ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம நல்லொழுக்க பயிற்சி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பயிற்சி முகாம் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்கள் கையில் நோட்டுகள் நம்ம கொடுத்துருப்போம். பொதுவாக பயான் நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீங்க. ஒரு பேச்சாளர் பேசுவாங்க, அதை கேட்கக்கூடியவங்க அதை கேட்டுக்கிட்டு அப்படி போகிற மாதிரி போயிடுவீங்க. இது அந்த மாதிரி நிகழ்ச்சியாக இல்லாமல் இது முழுக்க ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு பயிற்சி வகுப்பாகத்தான் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதனால தான் உங்கள் கைகளை நம்ம நோட்டு கொடுக்குறோம். இங்கே பேசப்படக்கூடிய, இங்கே எடுக்கப்படக்கூடிய அந்த வகுப்புகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அது சம்பந்தமான குறிப்புகளை நீங்கள் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் கையில் நம்ம நோட்டு பண்ண கொடுத்துருக்குறோம். அதனால் அனைவரும் அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம தலைப்பே அப்படி தானே போட்டிருக்கிறோம், ஒரு நாள் தர்பியா வகுப்பு. ஸோ வகுப்புன்னா எப்படி இருக்கும், நீங்கள் எல்லாருமே பள்ளி கல்லூரி மாணவர்கள். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நீங்கள் குறிப்பெடுப்பீங்க, பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஆசிரியர் கேள்வி கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த வகுப்பும் இருக்கும். சரியா, நம்ம எடுக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பரிசும் வச்சிருக்கிறோம். ஓகே, அவங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் 2 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு யார் முந்திக்கிட்டு முதலாவது கையை வைத்து பதில் சொல்றீங்களோ, நிறைய பேருக்கு தெரியும் எடுக்கக்கூடிய வகுப்புல இருந்தால் கேள்வி இருக்கும். ஒரு 50 நிமிஷம் 45 நிமிஷம் ஒரு விஷயங்களை சொல்லி தருவாங்க. அதை ஒட்டி தான் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் யார் முந்திக்கிட்டு கையை தூக்குறீங்களோ, முதலாவதாக முந்தி வருகிறீர்களோ, அவர்களில் முதல் 2 பேருக்கு, முதல்ல கை தூக்குற நபர், 2வது கை தூக்குற நபர், 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசும் இருக்கிறது. சரி, அதனால ஒரு சாதாரணமான ஒரு பயான் நிகழ்ச்சியாக இதை கடந்து போகாம உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய, உங்களுடைய அந்த ஒழுக்கங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாக நீங்க இதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் தானே? இன்ஷா அல்லாஹ் உங்க கையில் இருக்கக்கூடிய நோட்டுகள்ல இங்க சொல்லக்கூடக்கூடிய பயான் பாயிண்ட்ஸ், அந்த குறிப்புகளை எடுத்துருங்க. ஏன்னா அதை ஒட்டி தான் கேள்விகள் இருக்கும். நீங்க கவனிச்சு அதை குறிப்பெடுத்துட்டீங்கன்னா ஈஸியா நீங்க கேள்விக்கு பதில் சொல்லி பரிசை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில நம்ம தலைப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். என்னென்ன தலைப்புகள் எல்லாம் வகுப்புகள் நடக்கப்பட இருக்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? என்னென்ன தலைப்புல நம்ம எடுக்க போறோம்? முதல் தலைப்பு என்ன? முதல் தலைப்பு இறையச்சம் என்கிற தலைப்புல வகுப்பு நடத்த போறோம். அதை தொடர்ந்து இலக்கை நோக்கி இளைஞனே வா என்கிற தலைப்புல வகுப்பு நடத்த போறோம். அடுத்தது தாயும் தந்தையும் என்கிற தலைப்புல வகுப்பு நடத்துறோம். கடைசியாக எங்கே செல்கிறது என் இளைய சமுதாயம் என்கிற தலைப்பு. இப்படி 4 தலைப்பு நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறோம். 4 தலைப்புகளுமே மாணவர்களுக்கு தேவையான தலைப்புகள். ஏன்னா இந்த இளமை பருவத்தில் தான் நம்ம தாய் தந்தைகளை நம்ம சொல் பேச்சு கேட்காம அம்மா அப்பா எதிர்த்து பேசக்கூடியவர்களாக, அம்மா அப்பா சொல்றது எதுவுமே அனுசரிக்காத பிள்ளைகளாக நம்ம வளர்கிறோம்.
அது இயல்பு தான். இந்த வயசுங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய வயசு. அந்த அடிப்படையில் தாய் தந்தையை குறித்து நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம வகுப்பாக நடத்த இருக்கிறோம். அதை நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தான் இறையச்சம். அந்த இறையச்சம் குறித்து நம்ம வகுப்பெடுக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வகுப்பெடுக்கும் பொழுதே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனித்து நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் கூட குரானை புரட்டி அதை பார்க்க முடியும். சரி, அந்த அடிப்படையில் முதலாவது வகுப்பு இறையச்சம் என்கிற தலைப்பில் நான் எடுக்க போகிறேன். சரியா, நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பயான் வகுப்பாக இருக்கிறாது. கேள்விகள் கேட்கப்பட்டு நாம் இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சரியா, இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ தலைப்புடைய பெயர் இறையச்சம் இல்லையா? இந்த இறையச்சத்திற்கு அரபியில் என்ன பெயர்? யாராவது சொல்லாமா? அரபியில் இந்த இறையச்சத்தை என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. இது கேள்வி பதில் கிடையாது. கேள்வி பதில் எப்போனா இந்த வகுப்பு முடித்த பிறகு. இந்த தலைப்புக்கு கேள்வி பதில் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் கேள்வி பதில். அது முடிச்ச பிறகு கேட்போம். இப்போ நான் கேட்கறது வந்து இந்த வகுப்பை ஒட்டி வரக்கூடிய கேள்விதான். இறையச்சம் என்கிற அந்த வார்த்தைக்கு அரபியில் என்ன பெயர்? யாரா சொல்லலாம்? தக்குவா. அல்ஹம்துலில்லாஹ், கரெக்ட். அரபியில இறையச்சம் என்பதை நம்ம என்ன சொல்லுவோம்? தக்குவா என்று சொல்லுவோம். சரியா, இந்த தக்குவா என்கிற இந்த அரபி வார்த்தை பிறந்தது ஒரு வேர் சொல்ல இருந்து. ஏன்னா அரபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வேர் சொல் இருக்கும். ஓகே, அடிப்படையான ஒரு சொல் இருக்கும். அதிலிருந்து தான் கிளைகளாக பல சொற்கள் பிறக்கும். அந்த அடிப்படையில் இந்த தக்குவா என்ற வேர் சொல், இந்த சொல் பிறந்தது என்ன ஒரு வேர் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா விகாயத். நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, நோட்டு பெண்ணு நீங்க கையில் வச்சிருப்பீங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. விகாயத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி வேர் சொல்லிலிருந்து பிறந்தது தான் தக்குவா என்கிற இந்த அரபி வார்த்தை. ஓகே, அந்த விகாயத் என்கிற அந்த வேர் சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வேர் சொல்லுக்கு அர்த்தம் அரபி டிக்ஷனரி எடுத்து நீங்க பார்த்தா தெரியும். இல்ல கூகுள்ல கூட நீங்க போடலாம். அரபி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை போட்டுட்டு அரபியில விகாயத் அடிச்சு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா டிரான்ஸ்லேஷன் வரும். விகாயத் என்பது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல். ஓகே, விகாயத் என்ற சொல்லுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல் என்று அர்த்தம். அப்ப தக்குவான என்ன அர்த்தம்? அதை ஒட்டி தான் பிறக்கக்கூடிய வார்த்தை தக்குவா. இப்ப தக்குவா என்கிற அந்த வார்த்தை சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன? தக்குவா இறையச்சம்னா என்ன இலக்கணம்? ஒரு மனிதன் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தான் தக்குவா என்பது. ஓகே, இறைவன் நம்ம அல்லாஹ் எல்லாரும் நம்ம இறைவனாக ஏற்றிருக்கிறோம். அந்த இறைவனுக்கு அஞ்சி, அந்த இறைவனுக்கு பயப்பட்டு, இறைவன் வெறுக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் விட்டு நம்மை நாமே காத்துக்கொள்கிறோம் இல்லையா? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு அம்சம் தான் தக்குவா என்று சொல்லக்கூடியது. இப்ப தக்குவான கிளியரா புரியுது இல்லையா? இறைவன் வெறுக்கக்கூடிய செயல்களை விட்டு மனிதன் தன்னைத்தானே காத்து கொள்ளுதல் என்பதுதான் தக்குவா. நம்ம சிம்பிளா இறையச்சம்னு சொல்லிடுறோம் இல்லையா? இறையச்சம் ஒரே வார்த்தையில சொல்லும் பொழுது நம்ம இறையச்சம் என்று சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த இறையச்சத்திற்கு நீங்க டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த வகுப்புல நம்ம அதான் சொல்ல போறேன். உங்களுக்கு நான் இங்க சொல்லித்தரக்கூடிய பாடம் வந்து இறையச்சம் என்றால் என்ன, அதுக்கு என்னென்ன டெஃபினிஷன் இருக்கு அதை சொல்லித்தர போறோம். அந்த இறையச்சம் ஒரு வருடத்துல வந்தால் அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? ஓகே, இறையச்சம் மண்டலத்தில் வந்துட்டுன்னு வைங்களேன், நம்மளுடைய பண்புகள் எப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நம்ம குர்ஆன்ல இருந்து தொகுத்து நம்ம சொல்லித்தர போறோம். அடுத்ததாக இறையச்சமுடைய ஒரு தக்குவாதாரியாக நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்மை பயன் மறுமை பயன். இம்மையில உலகத்தில் என்ன நன்மை கிடைக்குது, நாளை மறுமையில் என்ன நன்மை கிடைக்குது, இதை பார்க்க போறோம். அடுத்ததா என்ன, எப்படியெல்லாம் நம்ம தக்குவாவை அதிகப்படுத்தலாம், இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதை நம்ம பார்க்க போறோம். இப்படி 4 விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது இறையச்சம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, நீங்க குறிப்பெடுத்துருங்க. முதல்ல நான் சொல்லிட்டேன், இறையச்சம்னா என்ன? ஒரு மனிதன் இறைவன் வெறுக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதன் மூலமாக தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல். கரெக்ட் தானே? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க செய்யாம விட்டாலே நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்குமா? கிடைக்காது தானே? அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை நீங்க செய்து, அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்யாமல் தவிர்த்து நடந்தாலே அதற்கு என்ன பேரு? அதுதான் இறையச்சம். சரியா? இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இறையச்சத்துக்கு நம்ம அடுத்து சொல்லக்கூடிய டெபினிஷன் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும்,
அப்படிதானே ஒரு மனுஷன் நம்பணும். அல்லாஹ் தஆலா மனிதன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் சமீபத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளுணர்வோடு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது, இதுதான் தக்வா. இறையச்சம்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். நீங்க இன்னும் கூடுதலா அதை நீங்க கொஞ்சம் விவரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இறையச்சம்னா என்ன? ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள் எது வேணா இருக்கலாம். நம்ம காலையில தூங்கி எழும்புனதுல தொடங்கி இரவு தூங்க போற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் செய்கிறோமோ அது அனைத்தையும் நமக்கு பக்கத்துல இருந்து கொண்டு யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உள்ளுணர்வோடு ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதுதான் என்ன தக்வா என்பது. இன்னும் நமக்கு தக்வாவுடைய டெஃபினிஷனை சொல்ல முடியும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாளை இறைவனிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்படுவதுதான் என்ன தக்குவா. தக்குவாங்கிறது லேசப்பட்ட விஷயம் கிடையாது. சிம்பிளா இறையச்சம், அல்லாஹ்வுக்கு பயப்படுதல் என்று சொல்வதோடு நிறுத்தக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நம்ம பயப்படக்கூடிய ஆளாக இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியத்தை செய்வதால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா, அல்லாஹ் இதை விரும்புவானா இல்லது வெறுப்பானா என்பதை நீங்கள் சிந்திச்சு நீங்கள் ஆய்வு செய்து செய்யணும். அதுதான் தக்குவா. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய மொபைல் போனை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய லேப்டாப்பை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய டிவியை நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க அந்த டிவியை பயன்படுத்தும் பொழுது இந்த செயல், நீங்க டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம், நீங்க டிவி மொபைல பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம். இந்த காட்சியை நான் பார்க்கிறேன், இந்த காட்சியை நான் பார்ப்பதை அல்லாஹ் விரும்புவானா அல்லது வெறுப்பானா? ரெண்டு கேள்வி இருக்கா இல்லையா? அல்லாஹ் விரும்புறா நாம செய்யறது கரெக்ட்னு அர்த்தம். அல்லாஹ் வெறுக்கிறாருன்னா என்னன்னு அர்த்தம்? அது ஒரு தவறான செயலை நாம செய்ய போகிறோம் என்கிற ஒரு உள்ளுணர்வு உங்க உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் என்ன தக்வா என்பது. இப்ப இந்த அடிப்படையை நீங்க முதல்ல மனசிலாக்கணும். தக்வா என்பதை வெறுமனே அல்லாஹ்வுக்கு பயப்படுதலோடு நிறுத்திடக்கூடாது. அந்த பயப்படக்கூடிய அந்த உணர்வை நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன செய்தாலும், நீங்க பள்ளிக்கூடத்துல போறீங்க, ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, காலேஜுக்கு போறீங்க, உங்களுடைய இப்போ பெரியவங்களா இருந்தா வியாபாரம் செய்யறாங்க, நீங்க உங்க குடும்பத்தோடு வாழுறீங்க, உங்க சமூகத்தில் இருக்கிறீங்க, உங்க நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்க, இப்படி எங்கே நீங்க இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வுல என்ன இருக்கணும்? நான் செய்யக்கூடிய அனைத்தையுமே எனக்கு சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நாளை வர இருக்கிற அந்த நிரந்தரமான நிலையான மறுமை வாழ்க்கையில நான் அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கணக்கு உண்டா இல்லையா? நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும் தானே? அதுல யாருக்காவது சந்தேகம் உண்டா? சந்தேகம் இருக்கிறதா? ஒரு முஸ்லீமாக நம்ம இருந்துக்கிறோம். ஒரு முஸ்லீம் என்பவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுப்பது கடமை தானே? நீங்க செய்யக்கூடிய எல்லாம், நீங்க நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் தீமை செஞ்சிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் குறித்து கொண்டே இருக்கிறான். நாளைக்கு நாம கணக்கு கொடுக்க நம்மளிடத்துல கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்கக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது இல்லையா? அந்த கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இறையச்சம், தக்குவா. அதை நீங்க மனசுல நிறுத்தி வைக்கணும். இப்படி தக்குவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ தக்குவாவுடைய டெஃபினிஷன் புரிஞ்சு இல்லையா? அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை மட்டும் செய்வது தக்குவா. அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலை செய்யாமல் இருப்பது தக்குவா. ரெண்டே உண்டு. விரும்புறதான் செய்வேன், பிடிக்காததையும் செய்வேன் என்று இருந்துடக்கூடாது. ஒரு உண்மையான தக்குவாதாரியாக இருந்தா அல்லாஹ் விரும்பக்கூடியதை, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னதை மட்டும்தான் செய்யவும் வேண்டும், அவர்கள் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யாமல் தவிர்க்கவும் வேண்டும். இந்த இரண்டு பண்பும் சேர்ந்து வர்றது தான் இறையச்சம். இதுதான் இறையச்சத்துடைய டெஃபினிஷன். அடுத்ததா நான் சொன்னேன் இல்லையா, அந்த இறையச்சம் உடையவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? ஒருவனிடத்துல தக்குவா வந்துருச்சு, ஒரு முஸ்லீமுக்கு உள்ளத்துல தக்குவா வந்துருச்சுன்னா அவனுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் அவன் வெளிப்படுத்துவான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கிறான். அதை நான் பட்டியல் போடுகிறேன். அதை நம்ம விவரிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆன் வசனங்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடைய மக்களுடைய பண்புகளை பட்டியல் போட்டிருக்கிறான். அதனால நான் என்ன செய்கிறேன்னா, குர்ஆனுடைய வசனங்களையும் அதனுடைய கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். வசன நம்பரை நீங்க எழுதிருங்க, வசன நம்பரை நோட்ல குறிச்சு வைங்க.
இன்ஷா அல்லாஹ் நீங்க வீட்டுக்கு போன பிறகு குர்ஆன் எடுத்து பாருங்க. அந்த வசனத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை நீங்க கூடுதலா தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? அதுல முதலாவது அடிப்படை பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, ஒருவனிடத்துல தக்குவா வந்துச்சுன்னா அவனுடைய அடிப்படை குணம் எப்படி மாறுகிறது பாருங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் காஃப்ல 50வது அத்தியாயம் 31ல இருந்து 35 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மறைவிலும் இறைவனுக்கு அஞ்சி இறைவனையே முற்றிலும் சார்ந்து இருப்பார்கள். அதாவது மறைவில் இறைவனை அஞ்சுவார்கள். இதுதான் அடிப்படை குணமாக இருக்கும். உங்க உள்ளத்துல தக்குவா வந்துருச்சுன்னா முதல்ல நமக்கு வர வேண்டிய பண்பு என்ன? தனிமையிலும் இறைவனை அஞ்சுவது. மறைவுன்னு என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்கள் இருக்கும் பொழுது அல்லது நம்மை சுற்றி ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? சரியா நடந்து கொள்வோம் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நமக்கே தெரியும். ஒரு இடத்துக்கு போறீங்க, சுத்தி ஆட்களா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒழுக்கமான பிள்ளைகளாக நடந்து கொள்வார்கள் சிலர். அந்த இடத்துல யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் தனிமையா இருக்கிறான், அல்லது அவங்க ஒரு நண்பர்கள் குழுவா இருக்கிறானோ, சுத்தி யாருமே கிடையாது, தனிமையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கதான் என்ன செய்வான்? அவனுடைய ஒழுக்கக்கேடான காரியங்களை எல்லாம் செய்வதற்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அதுதான். அதனால தான் இன்னைக்கு சிசிடிவி கேமரா எங்க பார்த்தாலும் வச்சுட்டாங்க. இன்றைக்கு சிசிடிவி கேமராக்கள் முக்குக்கு மூளை பெறுவதற்கு காரணம் என்ன? மனுஷன் தனிமையில தான் தவறு அதிகமா செய்யறவனா இருக்கிறான். அவனை சுற்றி மக்கள் கூட்டமாக இருக்குது, அவனை சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க, வீடுகள் இருக்குன்னா உஷாரா நடந்துப்பான். ஆனால் அதுவே அவனை சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம யாரும் கவனிக்கலைங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன செய்யறான்? தவறுகளை செய்வதற்கு ஆரம்பிச்சு விடுகிறான். ஆனால் ஒரு இறையச்சவாதி எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இறையச்சவாதி மறைவிலும் இறைவனை அஞ்சி இறைவனையே முற்றிலும் சார்ந்து இருப்பார்கள். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறைவுன்னா என்ன அர்த்தம்? தனிமையில் யாருமே இல்லை, வீட்டில் நீங்க தனியா இருக்கிறீங்க, அல்லது யாருமே இல்லை, பள்ளிக்கூடத்துல தனி, ஸ்கூல்ல நீங்க தனிமையா இருக்கிறீங்க, காலேஜ்ல தனிமையா இருக்கிறீங்க. தனிமையிலும் மறைவிலும் தன்னை சுற்றி யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான இறையச்சவாதியாக இருக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் முதல் பண்பாக சொல்லி காட்டுகிறான். தனிமையில் அஞ்சக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அடுத்ததா அல்லாஹ் சொல்லுகிறான், தக்குவா என்கிற அந்த சிந்தனை உங்க உள்ளத்துல வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மனிதன் எப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் செய்தாலும் அந்த பாவத்திலேயே உழண்டு கொண்டு இருக்காமல் என்ன செஞ்சிருவான்? உடனடியாக அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டு அந்த பாவத்தை விட்டு மீண்டு வந்துடுவான். வருவதோடு மட்டுமில்லாமல் மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி செல்லவே மாட்டான். ஒரு தவறு செய்கிறான், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்த செயல், செஞ்சிட்டோம், தெரிந்தோ தெரியாமல நம்ம செஞ்சிட்டோம். தக்குவாதாரியா இருந்து என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அதிலிருந்து மீண்டு வந்துடணும். நம்ம பாவம் செஞ்சாச்சு, நம்ம பாவத்தை நம்ம அல்லாஹ் எழுதிட்டான், இனி நமக்கு என்ன, நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்று தொடர்ச்சியாக அந்த பாவத்தை செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 135 சொல்லி காட்டுகிறான், பாவமான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அதிலேயே உழண்டு கொண்டு இருக்காமல் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி மீண்டு வந்து விடுவார்கள், மீண்டும் அந்த பாவத்தை செய்யவே மாட்டார்கள். இதுதான் 2வது பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததா இன்னும் சொல்லி காட்டுகிறான், ஒருவனிடத்துல இறையச்சம் அந்த பண்பு வந்துருச்சுன்னா ஆணவம் என்கிற அவனுக்கு ஆணவம் இருக்கவே இருக்காது. அவன் ஆணவம் கொண்டவனாக, பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்கவே மாட்டான், குழப்பம் செய்யக்கூடியவனாக இருக்கவே மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கசஸ்ல 28வது அத்தியாயம் 83வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு பண்பு, இறையச்சவாதிகள் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும்? அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது. இந்த அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படவே மாட்டார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், அவர்களை நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும்? அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் நல்லா கொடுத்தது மாதிரி இருக்கும். நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி இருப்பாங்க? பங்களா, பெரிய பங்களா கட்டி வச்சிருப்பான், 1க்கு 2 3 கார் வாங்கி விட்டுருப்பான், வருஷம் டூருக்கு அங்கெங்கன்னு சுத்துவான், ஊட்டி கொடைக்கானல் இருந்து போகக்கூடியவனாக இருப்பான். இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு சிந்தனை வரும், நாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நம்மை விடவும் அவர்கள் சொகுசா இருக்கிறாங்களேன்னு சில சிந்தனை வந்துடும்.
ஆனால் ஒரு இறையச்சவாதியாக இருக்கிறவர்களுக்கு அந்த சிந்தனை வரவே வராதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவருடைய பண்பு எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுகிறான், இறையச்சவாதிகள் நிராகரிப்பார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சொகுசான உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படவே மாட்டார்கள். மாறாக அவர்கள் எதுக்கு ஆசைப்படுவாங்க? நாளை வர இருக்கக்கூடிய நிரந்தரமான நிலையான மறுமை வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு பண்பு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இறையச்சவாதியாக இருப்பவர்களுக்கு வாக்குறுதி மிக மிக முக்கியம். ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, உங்க நண்பர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, உன்னுடைய தோழர்களுக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. அதை சர்வசாதாரணமா நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த இறையச்சவாதிகளுடைய பண்பு நம்மளிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு என்ன? இறையச்சவாதிகள் வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அவனுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய எப்படிப்பட்ட செயல் நடந்தாலும் என்ன செய்வாங்க? அதை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் இறையச்சவாதிகளுடைய பண்புகள் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இதுல நான் முதல்ல சொன்னது சூரத்துல் சுக்ரூஃப்ல இருக்கு, 43வது அத்தியாயம் 33ல இருந்து 35 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அடுத்ததாக வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய, அதை சொன்னேன் இல்லையா, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள், உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்பார்கள். அது சூரா பஹரால 2வது அத்தியாயம் 177 அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 2வது அத்தியாயம் 177. முக்கியமாக அடுத்த ஒரு பண்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வறுமையான நிலையிலும் செல்வ செழிப்பிலும் என்ன செய்வாங்க? இறையச்சவாதிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவார்கள். காசு இருந்தா செலவு பண்ணுவேன், காசு இல்லைன்னா நான் தர்மம் கொடுக்க மாட்டேன் என்று இருந்து விட மாட்டார்கள். எப்படி இருப்பாங்க? அவர்களுக்கு வறுமையை அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, அல்லது நிறைய செல்வ செழிப்பை வாரி வழங்கி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் நிறைய பண்புகள் இருக்கிறது. இதுல முக்கியமா உங்களுடைய இளமை பருவத்திற்கு ஏற்ற மாதிரி உள்ள விஷயங்களை தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். வாக்குறுதியை கொடுத்தா நிறைவேற்றுறது. தனிமை முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் உள்ளத்துல நிறுத்தக்கூடிய முக்கியமான பண்பு தனிமையில அல்லாஹ்வை அஞ்சுவது. ஏன்னா தனிமையில தான் ஷைத்தான் நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள சூழ்நிலை. நீ ஒரு 10 பேர் சேர்ந்து கூட்டத்தோடு இருக்கும்போது சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். நீங்க எப்போ தனிமையில் இருக்கிறீர்களோ அந்த நேரத்துல தான் சைத்தான் உங்களை டார்கெட் பண்ணுவான். உங்க மனசுல கெட்ட எண்ணங்களை போடுவதற்கான முயற்சியெல்லாம் செய்வான். இப்ப அந்த நேரத்துல உங்க உள்ளத்துல இறையச்சம் இருந்துன்னு வைங்களேன், கண்டிப்பா சைத்தானால் உங்களை வழிகெடுக்கவே முடியாது. அப்ப இந்த ஒரு பண்பை நீங்க வளர்த்திக்கொள்ள முயற்சி பண்ணணும். எல்லாரிடத்திலையும் இந்த பண்பு இருக்கணும் கட்டாயம். அடுத்தது நம்ம பார்க்கிறது, இந்த இறையச்சம் உங்களிடத்துல வந்துட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன நன்மைகள் என்பதை நான் ஸ்பீடா சொல்லிடுறேன். அதுல முக்கியமான நன்மை, மனிதர்களிடத்துல சிறந்தவர்கள் குறைந்தவர்கள் பெரியவர்கள் என்பதை நம்ம உலகத்தில் எப்படி கணக்கு போடுறோம்? ஒரு அந்தஸ்துல உயர்ந்தவன் அந்தஸ்தில் தாழ்ந்தவன் என்பதை எப்படி நம்ம கணக்கு போடுறோம்? அவனுடைய பொருளாதாரத்தை வச்சு தானே. ஸ்டேட்டஸ் சொல்றோம் இல்லையா, ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. இந்த ஆள் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க சிலரை. அவங்க எப்படி ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க? பணம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, வருமானம் பொருளாதாரம் நிறைய இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் உயர்ந்தவர்கள். யார் ஏழையாக இருக்கிறார்களோ பணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் குறைந்தவர்கள். இப்படித்தான் நம்ம உலகத்துல கணக்கு போடுவோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாளை அல்லாஹ்வின் பார்வையில் மனிதர்கள் சிறந்தவர்களாக யாரை அல்லாஹ் தேர்வு செய்வான்? யார் இறையச்சத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் சொல்லி காட்டுகிறான். இது எதுல இருக்குன்னா சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறான். உங்களை இறைவனை அதிகம் அஞ்சுபவரே அல்லாஹ்விடத்தில் அதிகம் சிறந்தவர்கள். மனிதர்கள்ல சிறந்தவர் யாரா? உங்களிடத்துல இறையச்சத்தில் யார் அதிகமாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் மனிதரிடத்துல அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள். இந்த உலகத்துக்கு வேணும்னா நீங்க பணத்தை வைத்து நீங்க யாரு பெருசு யாரு சின்னதுன்னு கணக்கு போடலாம். ஆனால் நாளை மறுமையில அல்லாஹ் யாரைய தான் செலக்ட் பண்றான், உயர்ந்த இடத்துல வைக்கிறான். யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப இதை நீங்க இது முதலாவது பயன். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தேவையான பயன் இல்லையா? இந்த அந்தஸ்து கிடைச்சா நாளை மறுமையில நமக்கு வெற்றி தானே. அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்தவன் என்கிற அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட நமக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? அது இருந்தா நாளை மறுமையில உங்களுக்கு வெற்றி. நீங்க முடிவு பண்ணிடலாம், நாளை அல்லாஹ் நம்மள வெற்றி நமக்கு சொர்க்கத்தை தந்துருவான் என்கிற அந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு பயனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இறையச்சமுடைய மக்களாக இருக்கிறாங்க, இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், இறையச்சவாதிகளுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு அனைத்து சூழ்நிலையிலும் இருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் பஹரா 2வது அத்தியாயம் 194 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லியிருப்பான், இறையச்சவாதிகளுடன் அல்லாஹ் இருக்கிறான். அதே மாதிரி இன்னும் 2வது அத்தியாயம் 212 2வது அத்தியாயம் 212 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிராகரிப்பார்கள் இருக்கிறாங்க இல்லையா, காஃபிர்கள், அல்லாஹ்வை நம்பாத மக்கள், அவர்களை விட நாளை மறுமையிலே ஒரு படி மேலே யாரை கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான், யார் இறையச்சவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுமே எப்படி இருப்பாங்க, சிலருக்கு இறையச்சம் கம்மியாக இருக்கும், சிலருக்கு இறையச்சம் அதிகமாக இருக்கும். அதுல யாருக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான், நாளை மறுமையில் உயர்ந்த தர்ஜாவை யாருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் உயர்ந்த தர்ஜா என்று சொல்கிறான் 2வது அத்தியாயம் 212. அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ் நம்மை நேசித்தால் ஒழிய நாம நாளை மறுமையில வெற்றி பெற முடியாது இல்லையா. ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை என் மீது விழுந்தால்தான் நானே சொர்க்கத்துக்கு போக முடியும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னர் செய்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய பின்னர் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிச்சு எல்லாத்தையும் மன்னித்த அந்த நபி என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய நேசம் என் மீது விழுந்தால் தவிர என்னால் நாளை மறுமையில வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், இறை அச்சமுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய பயன். இறையச்சம் உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் பாக்கியம் என்ன, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லாம். இதன் பிறகு நிறைய சொல்லிட்டே போலாம். சுவனம், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன சொல்லியிருப்பான் குர்ஆன்ல, நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுவர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு, இறையச்சமுடைய மக்களுக்கு தான். யார் இறையச்சவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சுவனம், அவர்களுக்கு தான் சுவனம் கொண்டு வரப்படும். இப்படி நிறைய வசனம் நான் ஸ்பீடா சொல்லிட்டு போறேன், நீங்க நோட் பண்ணுங்க. ஓகே, 3வது அத்தியாயம் 120 சூரத்துல் ஆல் இம்ரான்ல இருக்கு. 3வது அத்தியாயம் 120, யார் அல்லாஹ்விடத்துல அச்சம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சூழ்ச்சியும், எதிரியுடைய சூழ்ச்சியும் எந்த தீமையும் ஏற்படாதுன்னு அல்லாஹ் நமக்கு வாக்கு தருகிறான். எப்படிப்பட்ட சூழ்ச்சி நமக்கு மேல செய்யப்பட்டாலும் அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 3வது அத்தியாயம் 133, இறையச்சமுடைய மக்களுக்காகவே சுவனபதி தயார் செய்யப்பட்டுள்ளது. 3வது அத்தியாயம் 133 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறையச்சமுடைய மக்களுக்கு தான் நாளை மறுமையில மன்னிப்பும் மகத்தான கூலியும் உள்ளதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொர்க்கம் உள்ளதாக சொல்லுறான். 3வது அத்தியாயம் 136 அதே ஆல் இம்ரான்ல அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமையில மன்னிப்பும் கூலியும் யாருக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான், முத்தகீன்களுக்கு தான், இறையச்சவாதிகளுக்குன்னு சொல்லி காட்டுகிறான். இறையச்சவாதிகளுக்கு தான் நரகத்திலிருந்து மீட்சி கிடைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு யாருக்கு வழங்குவதா அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், யார் இறையச்சமுடைய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். அது 19வது அத்தியாயம் 68 இருந்து நீங்க பாருங்க, 68 இருந்து 72 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், இறையச்சம் உங்களிடத்துல வந்துட்டுனா, அந்த இறையச்சம் உங்களிடத்துல உங்க உள்ளத்துல குடிகொண்டு விட்டால் இவ்வளவு நன்மை இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். இதை நம்ம நீங்க தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்துடைய பயன் தெரிஞ்சாதான் அதை நாம விரும்புவோம் அதிகமாக. ஒரு விஷயம் செய்வதால் எந்த நன்மையும் எனக்கு நன்மையே தெரியல, இந்த விஷயத்தை என்னிடத்துல இருப்பதால் எனக்கு என்ன ஃபாய்தான்னு எனக்கு தெரியலன்னா அதை நம்ம செய்ய முயற்சி பண்ணுவோமா, நம்ம முயற்சியே எடுக்க மாட்டோம். அதனால தான் இறையச்சம் இருந்தா என்ன பயன் என்பது உங்களுக்கு நம்ம பட்டியல் போட்டதுக்கு காரணம் என்ன, இதனுடைய பயன் நம்ம ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் தெரிஞ்சு வைக்கணும். இவ்வளவு நன்மை நமக்கு இருக்குதா, இறையச்சவாதிகளாக நம்ம மாறிட்டோம்னா இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் என்பதற்காகத்தான் நம்ம இதை சொல்றோம். அடுத்ததா இறையச்சவாதிகளாக மாறுவது எப்படி, இப்ப இவ்வளவு நன்மையை தெரிஞ்சாச்சு, இப்ப என்னோட நமக்கே தெரியும், நம்மளுடைய உள்ள நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளிடத்து அல்லாஹ்வுடைய அச்சம் எப்படி இருக்கிறதா முதல்ல, இல்ல இருந்தா எவ்வளவு இருக்கிறது, நிறைய இருக்குதா கம்மியா இருக்குதா என்பதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், அலசி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா. அதற்கும் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. உங்களுடைய இறையச்சவாதிகளாக மாறுவதற்கு என்ன வழி, அதையும் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இறைவனுக்கு பயந்து அவன் விதித்த வரம்புகளை நீங்கள் மீறாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இறையச்சம் உங்க உள்ளத்துல வந்துடும்.
இறைவனுக்கு பயப்படுறீங்க. பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், ஆனா நான் எல்லா தவறும் செய்வேன், அப்படி அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுக்கு நீங்க பயந்தீர்கள்னா ரெண்டே அடிப்படை தான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலை செய்யாம விட்டாலே போதும். ஒரு காரியத்தை நீங்க செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, மார்க்கத்தில் இது தடை, மார்க்கம் இது அனுமதிக்கல, ரசூல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதை நீங்க உடனே செய்யாம விட்டு பாருங்க, அதுதான் இறையச்சம். நீங்க இறையச்சம் மாதிரியெல்லாம் ஆகிடலாம். மார்க்கம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுகிறது. ரசூல்லா சொன்னாங்க இதை செஞ்சா இந்த நன்மை, இதை காரியத்தை செஞ்சா உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும்னு சொன்னா அதை உடனே நீங்க செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இறையச்சம் வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்யாமல் விடுப்பது, மார்க்கம் செய்ய சொன்ன காரியங்களை முடிந்தவரைக்கும் செய்வது, இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா இறையச்சம் ஆட்டோமேட்டிக்கா உங்க எல்லாருடைய உள்ளத்துல வந்துடும். அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நான் சொன்ன விஷயம் 2வது அத்தியாயம் 187 அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அடுத்ததாக இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே இறையச்சத்தை நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். சிம்பிள் தான். இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது, இது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திற்காக நம்ம செய்யக்கூடிய மெனக்கேடு எதுவுமே நாளை மறுமையில நமக்கு எந்த பிரயோஜனமும் செய்யாது என்கிற அந்த விஷயத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை விட மறுமைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா இறையச்சம் எல்லாரோட உள்ளத்துக்கும் வந்துடும். அதற்காக உலக வாழ்வே இல்லைன்னு சொல்ல வரல. உலகத்தையே வெறுத்து போய் சாமியார போவாங்க இல்லையா, மற்ற அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், மதங்களை பின்பற்றக்கூடிய, அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. உலகம் முக்கியம், ஆனால் உலகமா மார்க்கமா என்று வரக்கூடிய நேரத்தில் நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்க அதை கொண்டு வைக்கக்கூடிய இடம் தான் முக்கியம். உலகத்தை விட மார்க்கத்தை ஒருபடி மேலே வைக்கணும். நீங்க மேலே வைத்து பார்த்தாலே கண்டிப்பா இறையச்சம் எல்லாருடைய உள்ளத்துல வந்துடும். ஏன்னா இன்னைக்கு இறையச்சம் நம்மை விட்டு செல்வதற்கு மிக மிக முக்கிய காரணமே என்னதான்? உலக ஆசாபாசங்கள் தான். இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் உலக அந்த காரியங்களை நம்ம மூழ்கி போய் தான் என்ன செய்யறோம்? அல்லாவை மறந்து நிறைய காரியங்களை செய்யறோம். பார்க்குறோமா இல்லையா? இளைஞர்கள் செய்யக்கூடிய காரியம், இஸ்லாமிய இளைஞர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னெல்லாம் செய்யறாங்க? நம்ம இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்போம். நியூ இயர்ல என்ன செய்யறாங்க? நியூ இயர்ல 31ஆம் தேதி ஆச்சுன்னா மற்ற மக்களை மாதிரி பைக் எடுத்துட்டு வண்டியை முறுக்கிட்டு ஸ்பீடா போறாங்க இல்லையா? இதெல்லாம் அவர்களுக்கு எதனால வருது? உலக ஒரு ஆசை, அவன் பண்றான், மற்ற மக்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நமக்கு அது ஒரு ஆசை வருதா இல்லையா? அந்த ஆசை தான் அவர்களை அந்த தவறு எல்லாம் நோக்கி செய்ய வைக்குது, அல்லாஹ்வை விட்டு பயப்படுவதை வச்சு தடுக்குது. இப்ப அந்த ஆசை இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் அற்பமான உலகம், இந்த ஆசையெல்லாம் நமக்கு வரக்கூடாது. உலக ஆசாபாசம் என்பது அழியக்கூடியதுங்கிற ஒரு உணர்வு உங்க உள்ளத்துல வந்துட்டுன்னா கண்டிப்பா இறையச்சம் தானா வந்துடும். இதெல்லாமே என்ன? இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய, இறையச்சம் மக்களாக நீங்க மாறக்கூடிய முக்கியம். இதுல முக்கியமா அல்லாஹ் சொல்றது ஒரே விஷயம் தான். நான் சொன்ன இவ்வளவு சொன்னேன் இல்லையா? அல்லாஹ் எளிமையா சொல்லிட்டு போயிட்டான், குர்ஆன்ல அழகா சொல்லி இருக்கிறான். இறையச்சவாதிகளாக நீங்க மாறணும்னா என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், குர்ஆனை நீங்க பின்பற்றினாலே போதும். அதை தாண்டி நம்ம இறையச்சவாதியாக மாற்றக்கூடிய வேற எந்த சாதனமும் இல்லை. எத்தனையோ வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பார்க்கிறோம். சூரத்துல் தாஹா 20வது அத்தியாயம் 113 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் குர்ஆனை படித்து அதன் எச்சரிக்கைகளை மீறாமல் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தீங்கன்னா இறையச்சம் உங்களுக்கு வந்துடும். இறையச்சத்தை நீங்க உங்களிடத்துல கொண்டு வந்துடலாம். இன்னும் சொல்ற 6வது அத்தியாயம் 153 அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை பின்பற்றினால் நீங்கள் இறையச்சம் உடைய வாதிகளாக ஆகலாம். ஓகே, ஏன்னா குர்ஆனுடைய டெஃபினிஷனே அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால வரும், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனமே என்னதான் சொல்லும்? இந்த வேதம் இது யாருக்கு வழிகாட்டும்? இறையச்சமுடைய மக்களுக்கு தான், முத்தகீன்களுக்கு தான் இது என்ன செய்யும்? நேர்வழியை தரும்னு அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். அப்போ குர்ஆனை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளைகளை, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தாலே நீங்கள் இறையச்சமுடையமாக மக்கள் ஆயிரலாம். அதுவே உங்களை நேர்வழியில கொண்டு போய் நாளை மறுமையிலே வெற்றி பெற செய்யும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்று தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் என்ன? இறையச்சத்தை நீங்க அதிகப்படுத்தக்கூடிய வழிகள். இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இந்த இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு நான் இப்ப சொன்னதையெல்லாம் சுருக்கமா உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ல நான் சொல்லித்தரேன். அதை மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா போதும், நம்ம அனைவரும் தக்குவாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக மாற முடியும். என்னெல்லாம்? முதலாவது கேள்வி, இந்த கேள்விகளுக்கு பதிலை நீங்க தேடினாலே போதும். முதலாவதாக நம்மை படைத்த இறைவன் யாருங்கிற அந்த இலக்கணம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நம்மை படைத்த இறைவன் யார்? அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் என்ன? அதை நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சு வைக்கணும்.
இது ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி. இரண்டாவதாக, எதற்காக நம்மை படைச்சிருக்கிறான்? மனிதர்களை அல்லாஹ் எதற்காக படைச்சதாக குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறான். அதற்கான பதிலை நீங்க தேடினாலே உங்களுக்கு இறையச்சம் தானா வந்துடும். எதற்காக நம்ம படைச்சிருக்கிறான், இறைவனை திருப்தி கடுத்தக்கூடிய செயல்கள் என்ன. ஏன்னா நான் ஆரம்பத்திலேருந்தே அதான் உங்களுக்கு சொல்லுறேன். இறையச்சம்னா என்ன? இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய, இறைவன் விரும்பக்கூடிய செயலை செய்வது, இறைவன் வெறுக்கக்கூடிய செயலை செய்யாமல் இருப்பது இல்லையா? அப்போ அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? எதெல்லாம் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய செயல் அதை நீங்க தெரிஞ்சு வைக்கணுமா வேண்டாமா? எதெல்லாம் இறைவனை கோபப்படுத்தக்கூடிய செயல் அதையும் நீங்க தெரிஞ்சு வைக்கணும் இல்லையா? இப்ப இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாம அனைவரும் இறையச்சவாதிகள் ஆகலாம். அப்ப இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் யாவை என்பதை நீங்க தெரிஞ்சு வைக்கணும். இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன அதையும் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நம்ம தெரிஞ்சு வைக்கணும், தெரிஞ்சிடும். அடுத்ததா, இறைவன் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய நன்மைகள் யாவை, என்னென்ன நன்மை செய்யலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு விரும்புகிற செயலை செய்ய போறோம். அப்படி செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நீங்க தெரிஞ்சு வைக்கணும். அடுத்ததா, கடைசியாக, இறைவனுடைய கட்டளைகளை நீங்க மீறுவதால் அவன் நமக்கு தர இருக்கக்கூடிய தண்டனை என்ன. இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய இந்த 6 கேள்விகளுக்கான பதிலை நீங்க உங்க வாழ்க்கையில தேடினாலே போதும், நம்ம அனைவரும் இறையச்சத்துல அதிகமுடையவர்களாக மாற முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தர்ஜா இருக்குல்ல, அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய மக்களாக நம்ம மாற முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்கள் உள்ளத்துல நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னு சொல்றேன்னா, இந்த இறையச்சம் தான் நாளை நம்மை மறுமையிலே யார் என்பதை அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இல்லையா? நாம இந்த உலகத்துல யார் என்பது நம்மளை வெளிப்படையா பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனால் நாம உண்மையிலே யார் என்பது இந்த உலகத்தில் யாரால சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. நம்மளுடைய உள்ளம் நம்மை அதை விட்டு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த இறையச்சம். இந்த இறையச்சம் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்மளுடைய உயிரிலும் கலந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படணும், அதுதான் முக்கியம். அப்படி செயல்பட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த மறுமையில மட்டும், இந்த உலகத்துல மட்டுமில்ல மறுமையிலும் நம்ம வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்ம மாற முடியும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை நம்ம உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம வைக்கிறோம். இப்ப இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மார்க்க சிந்தனைகளை உங்களுக்கு ஊட்டுவதற்காக நம்ம சொல்லுகிறோம். இப்ப இந்த சிந்தனை உங்க உள்ளத்துல வர வர என்ன ஆகும்? இறையச்சம் தானாக அதிகரிக்கும். எப்ப எல்லாம் குறைகிறதோ அப்ப என்ன செஞ்சிடலாம்? மீண்டும் இது போல ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு தானே ரமலான்ல நோன்பை அல்லாஹ் கடமையாக்கணும். இதற்காக நம்ம நோன்பு வைக்கிறோம் வருஷம். நோன்பு நம்மளை இறையச்சத்தை அதிகப்படுத்த, அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்புல நம்ம என்ன செய்கிறோம்? நோன்புல நம்ம இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி எடுக்கிறோம். அந்த பயிற்சி அடுத்து வரக்கூடிய ஒரு 11 மாசத்துக்கு அப்படியே போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் இறங்கக்கூடிய நேரத்தில் அடுத்த ரமலான் வரும். மீண்டும் இறையச்சத்தை அதிகப்படுத்துவோம். இப்படியே நம்முடைய மௌத்து வரைக்கும் நம்ம இறையச்சத்தை பெருக்கி கொண்டு போனோம்னா கண்டிப்பா நாளை மறுமையிலே வெற்றி என்பதை நீங்க உணர்ந்து எல்லாரும் என்ன செய்யணும்? இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களை என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வாண்டு கூறி இந்த முதல் வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பு இலக்கை நோக்கி இளைஞனை வா என்கிற தலைப்புல நம்மளுடைய மாநில பேச்சாளர் சகோதரர் சுஜா அலி எம்ஐஸ் அவங்க எடுப்பாங்க. முக்கியமான தலைப்பு, முழுக்க முழுக்க உங்களை நம்ம டார்கெட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய தலைப்பு. அதனால அந்த தலைப்பை தெளிவாக நீங்க ஒரு கவனிச்சுங்க, சரியா? இந்த தலைப்புல சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க குறிப்பெடுத்து வைங்க. குர்ஆன் வசனங்கள் சொன்னா அதை நோட் பண்ணி வைங்க, ஹதீஸ்கள் சொல்லப்பட்டால் நோட் பண்ணி வைங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.